ஆயிரம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். நான் நல்லா இருக்கேன். நம்ம வந்து ஃபைனலாக ட்ரிப்பு கிளம்பியாச்சு. சிறுமலை போல புரியல. அது போல் பிளான் சேஞ்ச் ஆகி மேகமலை தான் கிளம்பிட்டோம். நீ என்ன சொல்ற? ஸோ வந்து ஏர்லிங் மார்னிங்கே நான் வந்து கிளம்புற மாதிரி ஐடியாவில் இருந்தேன் 2 மணிக்கெல்லாம். பட் மழை சரியான மழைங்க, இன்னும் மழை விடவே இல்லை, பேஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. அதான் ரைடிங் சைடு மேலே ரெயின் லேயர் போட்டேன். ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா 4 மணி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து அங்கே 7 மணிக்கெலாம் நம்ம வந்து சோழந்தான் போனோம். ஏன்னா அங்கேருந்து தான் பள்ளியோட குரூப்பாக மேகமலை போகிறோம். ஒரு 8 மணிக்கெலாம் மலை ஏறலான்னு பார்த்தோம். பட் இங்கே மழை வந்து செம்ம சொதப்பிக்கிட்டு இருக்குது. இன்னும் மழை விடவே இல்லை. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் என்ன வந்தாலும் எப்படி போக போகிறேன்னு தெரில, பார்ப்போம். ஓகே சார், நம்ம சேனல் ஏதாவது புதுசாக மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பிள்ளைக்கு வந்துட்டு ஆல் நோட்டிஸ் மட்டும் வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ஆகட்டும். லவ் ஸ்டஃப் இதெல்லாம் நான் போக கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து மோட்டோ விளாகிங் பண்ண முடியாது, மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. அதனால் நான் அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். பாய். ஸோ போகிறப்ப பெட்ரோல் போட்டு போன யூசஃப் பெட்ரோல் சுத்தமாக இல்லை. இப்போ ஓடாமீட்டரில் ஓடின்னு பார்த்தீங்கன்னா 35,818 ஓடி இருக்குது. அதே மாதிரி நம்ம வந்து ட்ரிப்பு ஏ வந்து 0 பண்ணிட்டேன். ட்ரிப்பு பி மட்டும் இருக்குது. ஸோ இப்போ ஓவராலாக 35,818 ஓடி இருக்குது. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 4:14 ஆயிடுச்சு. டிலே ஆகிக்கிட்டே இருக்குது. இருங்க பாப்பா எப்படி போகிறோன்னு. ஏன்னா அந்த ஹெல்மெட் போட்டுக்கடா, அப்புறமேட்டு வாங்கிக்கடா ஹெல்மெட்டு. போமாப்பா யோசஃபே, இங்கே தான் டீ குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். என்னடா பண்ற? அப்படியே கிக் அடிச்சு விட்டுரு, எடுத்துருவோம். தாத்தா கொண்டே விட்டு போ. கொண்டு விட்ட சூப்பரா நாஸ்தி ஆயிடுச்சு கைஸ் சகதியில இருந்து. போமாடா வாடா. என்ன இப்போ போஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருக்க? ஏய் போமாடா. தான் நாஸ்தி ஆயிடுச்சு. சரி ஓடி ஓட்டி ஓட்டி ஏடா போறது. யோசஃபே அவ்வளோ டீ குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். ஸோ மொத்தமாக 4 பைக்கில் போகிறோம். ஒரு ஸ்ப்ளெண்டரு, ஒரு பேஷன் ப்ரோ, ஒரு பிளாட்டினா, அப்புறம் நம்ம சாதுமா எக்ஸ்ட்ரீமு. ஸோ நம்ம வந்து ஸ்ப்ளெண்டரில் போய்கிட்டு இருக்கிறோம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளானை மறுபடியும் மாற்றிட்டாங்க. மேகமலைன்னு சொல்லி போட்டு திடீர்னு பழைய மாதிரி சிறுமலை மாற்றிட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து சிறுமலைக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அழாதீங்க சார், அழாதீங்க. ஸோ அதே மாதிரி வந்து இவ்வளோ நேரம் வீடியோ எடுக்கல, சரியான மழை காலையில் இருந்து. இப்போ தான் கொஞ்சம் லைட்டாக குறைஞ்சிருக்கு, அதனால வீடியோ ஆன் பண்ணி வச்சுருக்கேன். பார்ப்போம் கேமரா தாங்குமான்னு தெரியலை. அன்றைய முன்னேற்றத்தில் கேமரா எதுவும் ஆகாமல் இருந்தால் சந்தோஷம். பார்ப்போம். வாட்டர் ப்ரூஃப் கேஸ் கொண்டு வந்திருக்கேன். பட் இருந்தாலும் அது போட்டால் உங்களுக்கு வாய்ஸ் கொடுக்க முடியாதுல்ல, அதனால தான் அதை கழட்டி வச்சுட்டு கேமரா மட்டும் மாட்டி இருக்கிறேன். நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து சிறுமலை போயிருப்போம் கைஸ். இப்போ வந்து நம்ம குரூப்போட போகிறோம். பட் எங்கள் குரூப்பில் 2 பேர் வரல. நெக்ஸ்ட் வாட்டி அவங்க கூட்டிட்டு ஜாலியாக சுற்றுவோம். இங்கேருந்து பழனி 80 கிலோமீட்டராங்க கைஸ். ஒரு நாள் பழனி எல்லாத்துக்குமே போவோம். நிறைய இடத்துக்கு போகணும். இன்னும் நான் நிறைய இடம் சுற்றி பார்க்க வேண்டியது இருக்குது. கொஞ்சம் பட்ஜெட் இஷ்யூ அப்படி இப்படி கொஞ்சம் ஃபேமிலி இஷ்யூ எல்லாம் ஓடிட்டுருக்கு. பாப்பா ஒன்று ஒன்றா போவோம். கடைசி வரை இந்த மேகமலையே போக முடிய மாட்டேங்குதுங்க. ஒவ்வொரு வாட்டி மேகமலை போகிறப்ப ஏதாச்சும் ஒரு சம்பவம் ஆயிடுது. ஃபர்ஸ்ட் வாட்டி மேகமலை போனப்போ நம்மளுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. அடுத்த வாட்டி கிளம்புறப்ப வேற எங்கேயே போனேன். இப்போ அதே மாதிரி தான் மேகமலை போகும். பார்த்தா மேகமலைருந்து ஆரஞ்சு அலாட் விட்டாங்க. அதனால இப்போ திருப்பி சிறுமலை போய்கிட்டு இருக்கிறோம். பாப்பா ஒரு நாள் நம்ம மேகமலை போவோம் கைஸ். கண்டிப்பாக மேகமலை போயிட்டேன். பட் அப்போ வந்து நம்ம வந்து ஆக்சிடென்ட் ஆகி போனால் அதனால நம்ம என்ஜாய் பண்ண முடியல, சுற்றி பார்க்க முடியல. ஒரு நாள் நல்லா இருக்கிறப்ப போகணும் மேகமலை கண்டிப்பாக ஒரு டைம்.
பார்ப்போம் கடவுள் நம்மளுக்கு எப்போ மேகமலை எழுதி வச்சிருக்காருன்னு பார்ப்போம். ஸோ நேராக போனால் திண்டுக்கல், அதே நம்ம வந்து லெஃப்ட் சைடு கட்டானோம்னா கொடைக்கானல் ரோடு. கொடைக்கானல் ஏறிடுவோமா மறுபடியும்? மீண்டும் மீண்டும் அப்புறம் வெக்ஸ் ஆயிருவீங்க. இந்த வாட்டியாச்சும் சிறுமலையில் உள்ள சிவன் கோயிலை பார்க்க முடியுதான்னு பார்ப்போம். போனாட்டி போயிட்டு சிவபெருமானை பார்க்கவே முடியவில்லை. பட் இந்த வாட்டியாச்சும் அமையதான் பார்ப்போம். ஜோசப்பே சுற்றி மழை தான் இருக்குது. பட் வந்து உங்களுக்கு மழை கேமராவில் கவர் ஆகாது. ஏன்னா பூரா மிஸ்டாக கவர் ஆகிருக்கு. அதே மாதிரி மழை வேறு பெஞ்சிக்கிட்டு இருக்குது. அதனால உங்களுக்கு வந்து வியூ எதுவுமே தெரிய மாட்டேங்குது. பார்க்க வெறும் ரோடில் போகிற ரோடு தான் உங்களுக்கு தெரியும் சுற்றி. ஆனால் லாஸ்ட் டைம் சிறுமலை போகிறப்பலாம் இங்கே செம்ம வியூ. இந்த சைடு ஃபுல்லாக ஒரு மாதிரி க்ரீனரியாக இருக்கும் மலையெல்லாம் பார்க்க. பட் இந்த வாட்டி மிஸ்ட்லாம் கவர் ஆகி பட் இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபீலாக இருக்குது. ஸோ சிறுமலைக்கு வந்து இது வந்து 3வது டோல் பாஸுங்க நம்ம ஊரில் இருந்து. நம்ம இப்போ சோழவந்தான்லேருந்து தான் பசங்களோட ட்ரிப் ஆரம்பிச்சிருக்கனால அவங்கள பொறுத்தவரை ஃபஸ்ட்டு டோல். நம்மளுக்கு வந்து இப்போ வரப்போகிறது வந்து 3வது டோல். காருக்கார அண்ணன் மரங்கள்லாம் பறக்குறாங்க. ஆனால் நம்ம பறந்தோம்னா போய் வலிக்கிட்டு விழுக வேண்டியதுதான். என்னதான் வண்டி ஓட்டினாலும் அந்த ஸ்ப்ளெண்டர் ஓட்டுற கம்ஃபர்ட் இருக்குது. கம்ஃபர்ட் அடாடாடாடாடா. நேஷ்னல் ஹைவே தான் போட்டிருக்கு. ஊர் பேர் போடாம டோல் பாஸ் இருக்கு. ஒரு நேஷ்னல் ஹைவே இருக்குல்ல. பரவாயில்ல பேசுங்க. அரசு பேருந்து மட்டும் தனியாக ஒன்று போட்டிருக்காங்க. என்னங்கடான்றாங்க. இல்ல வழிய விடாம சம்மந்தமான பேருக்கு அங்க வந்து நின்றாரு அவரு. இங்கிட்ட பார்த்தீங்கன்னா தெரியும் மழை தெரியுதா? பட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மழை தெரியுது. பட் கேமரா தெரியாத மிஸ்டா கவர் ஆகிருக்கு. ஷார்ட் ரூட்டா? இங்கே எங்க பந்து இருக்கு? இந்த இண்டிகேட்டர் தெரியுமா? இண்டிகேட்டர் தெரியாதோ? தெரியல, ஏதோ ஷார்ட் ரூட்டுங்கிறாங்க. யோசப்பே ஷார்ட் ரூட்டு சொல்லி நிப்பாட்டாங்க. அப்புறம் போறாங்க. ஒன்றும் புரிய மாட்டேருக்கு. கைய போடுறா. என்ன மாப்பிள்ள அங்கிட்டு கூட்டு போறாங்க. ஒன்றும் புரிய மாட்டேங்குது. உட்கார்றா. ஏன்டா இறங்குன? கால் உட்காரு. யோசஃபே வழிய மாதிரி வந்துட்டோம். நான் லாஸ்ட் டைம் இந்த வழியாக போன மாதிரி தான் எங்களுக்கு ஞாபகம் இருக்குது. தெரில, வேற வழி போல் எல்லா வரையும் மாதிரி இருக்குது. போமா மாப்பிள்ள. எந்த வண்டியில ஆயிலோட வருதுடா அப்பல இருந்து. ஏலே என்னடா குரலித்த கட்டிட்டு இருக்க? விண்டு மில் இந்த சைடு இருந்தாலும் விண்டு மில் தாங்க. மேகமலை சிறுமலை சைடு இதெல்லாம் பண்ணணும் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் இங்கிட்ட வாடிப்பட்டி சைடு வந்துட்டோம்னா விண்டு மில் தான் அதிகமாக போகும் ட்ரக்கில்.
ஷூ ஃபுல்லாக ஈரமாயிடுச்சு கைஸ். நசனசன்னு இருக்குது காலு ஃபுல்லாக. நல்ல வேலை சாக்ஸ் எதுவும் போடல. சாக்ஸ் போட்டிருந்தோம் சொல்லி முடிஞ்சிச்சு. நம்ம சாதுமா முன்னாடி போய்கிட்டு இருக்கிறான். என்னங்களான்றீங்க? லாரி லாரிடா. யாரா இங்க கொலைக்காசு உள்ள போயிடுவாங்க இப்படி எப்படா பேரும். என்னடா ஏதோ ஒரு வாடை வருது. சோசஃபே அவ்வளோதான், சிறுமலைக்குள்ளே போகிறோம். பட் இந்த ஊர் பேர் எனக்கு மறந்துட்டேன் டக்குன்னு. கேமரா ஆன் பண்ணாதப்பெல்லாம் எனக்கு எல்லாம் நான் இருக்குங்க. கேமரா ஆன் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்தையும் மறந்துடுவேன். மேகமலை போவோம். ஏன்னா கண்டிப்பாக ஒரு நாள் மேகமலை இவங்களோட போவோம். நம்மளும் ஒவ்வொரு வாட்டி மேகமலை போகிறப்ப ஏதாச்சும் தடங்கள். நான் ஃபஸ்ட்டு வாட்டி லாங் ட்ரிப்னா நம்மளுக்கு வந்து அது மேகமலை தான். பட் அது என்ன தான் நம்மளுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகி முடிஞ்சாலுமே பட் நம்ம ஃபஸ்ட் டைம் ரொம்ப லாங்னா அது மேகமலை ட்ரிப்பு தான். கண்டிப்பாக ஒரு நாள் மேகமலை போகிறோம். A few moments later. யோசஃபே வழி ஆத்தே குழியை கவனிக்கலடா. யோசஃபே வழி மாறி வந்துட்டோம் சிறுமலைக்கு. என்ன இன்னைக்கு ஒரே தடங்களாக வருது, மாறி மாறி போய்கிட்டு இருக்கோம். அது பண்ணாதான் இருக்குது. நான் நின்றேன். ஏண்டா புது மாப்பிள்ள போங்க. யோசஃபே மணி மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இல்ல போன் பேசிட்டு இருக்கு. இதான் நின்று நின்று பேசிட்டு வரான் பாவம் குழந்தை. சரி நான் கேமரா ஆஃப் பண்றப்பெல்லாம் கரெக்டா அது கிளாஸ் போய் கொடுக்குறியா? ஆன்ல இருக்கப்பெல்லாம் கொடுக்க மாட்டியா? அந்த அந்த செம்மண்ணு வழி மாறி போனோமா? 3ஆவது வாட்டி வழி மாறி போனோம்ல இப்ப. அதான் சொன்னேன் ஆஃப் பண்றப்பெல்லாம் நல்லா ஏதாச்சும் பண்ற நீ. கைய பாரு, எனக்கு இங்க பாடுறா கால இருந்து தண்ணியில ஓடிட்டு இருக்கனால. ஐயோ ஐயோ. யோசஃபே மழை நல்லா பெய்ய ஆரம்பிச்சிச்சு. பட் இருந்தாலும் நான் கேமரா கலட்டலை உங்களுக்கு வீடியோ எடுக்கணும்னு. பட்டு கொஞ்சம் கொஞ்சம் பிளராக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நானும் அப்பப்போ தொடச்சிக்கிட்டு தான் இருக்கிறேன். எங்கங்க நம்ம கை இங்கே வருங்க ஊறி போச்சு தண்ணியில் காலில் இருந்து. யோசஃபே முன்னாடி பார்த்தீங்களா மழை, பட்டு தெரிய மாட்டேங்குது. பிஸ்ட்டு தான் கவர் ஆகிருக்குது. மலை கீழே அழகான வில்லேஜ். ஏட்டியா பச்சை மலைக்கு பச்சை பச்சைன்னு இருக்காரு எல்லாம். ஆனா என்ன மழை தான் மிஸ்டா கவர் ஆயிருக்குது. அன்னைக்கு வெயில் வந்தவன நான் பாண்டாலாம் மழை நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு பட் இன்னைக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்குது. என்னங்கடா நிப்பாட்டிட்டாங்க. என்னடா முட்டு சந்து மீண்டும் மீண்டுமா? இல்லட்டா கூகுள் மேப் போடுங்கடா. அந்த அதுல கூகுள் மேப் போடுறா நீ. இல்லட்ட முட்டு சந்துடா அது. கோயிலுக்கு வந்திருக்கோம் எல்லாரும். நீங்க நல்லபடியா கூட்டு போயிட்டு நல்லாரே. ஐயோ ஏசப்பா எங்களுக்கு காப்பாத்துப்பா. இப்போதான் வாழ ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்குள்ள சிலுவையில் அரைச்சிடாதப்பா. அறியாத பிள்ளைங்க தெரியாம எதையாவது பண்ணிருப்போம், அது தெரிஞ்சவங்களை பண்ணிச்சிருப்பான்.
ம் போட்டோம் போட்டோம் பாண்டாட்டு போன வாங்கிக்க வேண்டியதுதான். அவன் போட மாட்டான். என் நண்பன் பாண்டா என்னைய கீழே போடுச்சுன்னா கூட போட்டு வந்துடுவான். ஆனா அவனுடைய சாதுமாவே அந்த ஐபோனே அவன் கீழே போட மாட்டான். ஆமா, ஏன்னா அது வந்து என்னோட அவன் தான் பொக்கிஷ மாதிரி பொத்தி பொத்தி வச்சுக்கிறான். அதனால வந்து என்னையோட வந்து கீழே போடுவான், அது ரெண்டையும் போட மாட்டான். என்னாச்சு ப்ரோ? இவங்கள காணமேடா. அவங்களையும் காணும் இவங்களையும் காணும். இவங்க எங்கிட்ட வேணா எந்த தெரியல. எங்கிட்டா போனா? மழை வேற வருதுடா. அந்த அக்காட்ட கேட்க வேண்டியதானடா. பார்க்காம இவங்க போறாங்க நம்மள பார்க்காம. சரியான சொதப்பெல்லாம் இருக்குது. 2 பேரை காணோம், முன்னாடி போனதில்லை. இவங்க பூரா பேர் வெக்ஸ் ஆகி போயிட்டாங்க. ஒருத்தரனா வீட்டுக்கு போங்கிறான். எனக்கு தெரிஞ்சு மலை ஏறதுக்குள்ள இருட்டிரும் போலையடா. காலைல இருந்து சுத்தி விடுறீங்க, எங்கடா இருக்குது? கூகுள் மேப் ஏச்சு போட வேண்டியதுடா. நீங்க மட்டும் போயிட்டீங்க. வீட்டுக்கா? 2000 years later. ஏன் நவீனே, மேல ஏற இறங்க கரெக்டா இருக்குமோ? ராஜன்ஸ் ஆமா. ஏய், எனக்கு அப்படின்னா ஒரு நாய்ப்புலாம். எனக்கு அதேதான் நடக்கும். அங்கேயே அடிச்சிருப்பேன் பிரேக்கு. ஐயோ, நாய்த்தல் வர தாங்க முடியல. யோசஃபே, எனக்கு தெரிஞ்சு இந்த பாதை கரெக்டான பாதை மாதிரி இருக்குது. ஏன்னா என்கிட்ட அந்த மாதிரி தான் இருக்குது. இதுதான் கரெக்டான பாதை. என்னடா மேல ஏற மழை பெய்யுது. ஐயா, வீடியோ எடுக்க முடியாதோ? என்ட்ரி போட மாதிரி. யோசஃபே அவ்வளோ சிறுமலை ஏற போறோம். டோக்கன் போடணுமான்னு தெரியலையே. இது சாதுமா மேல இருந்து பார்க்க அழகா இருக்கிறான். அப்படியே கீழே வந்தோம்னு வச்சுக்கோமே, கன்றாவி குளமா இருக்கிறான்டா. வீட்டுக்கு போய் வாட்டர் வாஷ் அடிக்கணும்டா. டேய், லப்பரே தனியா பிரிச்சுடா. அடி, அதான் ஆஃப் பண்ணாம வண்டி வச்சிருந்தேன். வேலை ஒண்ணுது 2022.
4000 போட்டுலாம் ஏத்த முடியாது வண்டிய. மாப்பிள 4000 போட்டு வண்டியை ஏத்த சொல்றான்டாவே. ஹேர்பின் பண்ட் ஏறிடுச்சு. இதுல 4000 வர முடியாது. என்ன ஆரணிலாதான் கொஞ்சம் பயமா இருக்குது. எவனாச்சும் உள்ள வந்துட்டாங்க. அடே நம்ம மட்டும் தான்டா ஏறலாம், அவங்கள காணோம்டா. போனா அவங்கள தான்டா இருக்கு. கேமரால எப்படி தெரியுமா இருக்கு, பூரா வெள்ளை கலர்ல இருக்கு. ஆனா இது கீழே நம்ம அந்த ரோடு தான் இருக்கும். அண்ணா நீங்க நல்ல வண்டி வச்சுட்டு மெதுவா வரீங்க பாத்தீங்களா, இருக்கீங்கடா. அதுலயே முட்டு கொடுத்தா அந்த 2000 போட்டு ஒரு காலம் இப்படி ஊண்டிட்டு வந்துட்டேன். அப்புறம் ஏறுது. அவன்கிட்ட கேள்றா 2000 வச்சு இழுத்தா தானே அந்த வண்டி ஏறுது. ஐபோனுங்கிறா, ஐபோனை பேக்ல வச்சு வந்துருக்காண்டா. இது ஃபுல்லா மிஸ்ட் வர இருக்கு பாத்தீங்களா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மலைக்கு வந்தோம், மலையோட வந்தோம்னு சொல்லலாம். இங்கே பாருங்க எல்லாரும் நடந்துக்கிட்டு அந்த டிஷர்ட் பையில நம்பாதீங்க, அவன் என்ன பண்ணிக்கிருக்கானோ நீங்க பார்த்துருப்பீங்க எல்லாத்தையும். இவரும் பார்த்தாரு, கல்யாணம் முடிச்சு பிள்ளைக்கார வெக்கமாவே இல்லை. இது யோசபே தரமான சம்பவம். பெட்ரோல் இல்லாம நின்று இனிமே இந்த வண்டி முட்டலாம் போட்டு அந்த வண்டிலாம் போல, இந்த வண்டி தீவிச்சு போகும்போது எரிச்சு போடுங்க. இது பூரா வீடியோ எடுத்திருக்கேன். போஸ்ட் மட்டும் போட்டு கொட்டு. இத பார்த்தா சிறுமலை மாதிரியே தெரியுது. ஒரு ஏதோ கொடைக்கானவே கிட்ட இருந்து அந்த மாதிரி இருக்கு. ஜீப் வருது गाइस. ஜீப் தெரியவே மாட்டேங்குது கிட்ட. ஆக்கா இருக்குது. லாஸ்ட் டைம் நம்ம அந்த இருந்தப்போ கூட சிறுமலை வந்து வெயிலா இருந்துச்சு. ஆனால் இந்த டைம் பார்த்தீங்களா யோசபே சரியான பண்ணாகிட்டு இருக்குது. ஸோ நம்ம வந்து ஸ்ப்ளெண்டர் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இல்லாமல் நின்றுச்சு. வந்து வண்டி பஞ்சரா இல்லை காற்றஞ்சான்னு தெரில. அதனால் அந்த வண்டி அந்த வண்டிக்கு வந்து பஞ்சர் ஓட்டவோ காற்று போடவோ 3 பேர் போயிருக்காங்க.